இந்த நல்ல காலை நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கை கட்டாயம் மாறும். கரங்களை தட்டி உங்களை நம்ப வச்சு, கழுத்தறுக்கிற இந்த சமூகத்தில் உங்களை நம்ப வச்சு உங்களை செழிப்படைய வைக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். கையை தட்டி. யார் கைவிட்டாலும் அவர் கைவிடுவதில்லை. யோசுவா 1வது அதிகாரத்தை சொல்லப்பட்ட போல, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் சொல்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் நீங்கள் தேடி தேடி வாசிக்கிற, கையை தட்டி ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கூட இருந்தது போல, இந்த உலகத்தில் நம்ம பார்த்து வளர்ந்த பெரிய பெரிய மூத்த போதகர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தது போல, நீங்கள் பார்த்தவர்கள், கேட்டவர்கள், படித்தவர்கள். அதுதான் விசுவாசம். மோசே இப்படி நடத்தினாரு, நோவாவை இப்படி நடத்தினாரு, காப்பாற்றினாரு, குடும்பமாக காப்பாற்றினாரு. சரிங்களா? ஆமாம், யோசுவாவை காப்பாற்றினாரு, தாவீதை காப்பாற்றினாரு, தானியலை காப்பாற்றினாரு. எத்தனை நீங்கள் படித்தாலும் அத்தனை சாட்சிகளும், அதுபோக இந்த உலகத்தில் ரியல் சாட்சிகள், டிஜிஎஸ் தினகரன் ஐயாவிலிருந்து பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வாழ்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க, பயங்கரமான ஹீலிங் செய்த ஊழியக்காரர்கள் எல்லோருக்கும் அவர் தான் தேவன். கையை தட்டி எதிரையா நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு அவங்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறாங்களே, எப்படி? ஆமாம், அவர் நல்லவர், அவர் நன்மையை செய்கிறவர், அவர் தகப்பன். கையை தட்டி ஆமென். அவர் தான் நம்பிக்கையின் தேவன். அவர் நம்ப வச்சார், நம்ப வச்சு ஆசீர்வதிச்சார். சொல்லுங்கள், நம்ப வச்சு கழுத்து இருக்கிற இந்த உலகத்தார் மத்தியில் நம்ம நம்ப வச்சு ஆசீர்வதிக்கிற, நம் தலையை நிமிர பண்ணுகிற நல்ல தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். கையை தட்டி